சென்னை தீவுத்திடலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது 34.3 கோடி மதிப்பிலான 20 அதிநவீன குளிர்சாதன சொகுசு பேருந்து சேவையை தொடங்கி வைத்திருக்கிறார். அதை தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை தீவுத்திடலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 34.3 கோடி மதிப்பிலான 20 அதிநவீன குளிர்சாதன சொகுசு பேருந்துகளின் சேவையை தொடங்கி வைத்து தற்போது பேருந்துகளினை ஆய்வு செய்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். வெளிவரோடு தற்போது அமைச்சர் சிவசங்கர், MP ஆர் ராசா, அமைச்சர் சேகர் பாபு மற்றும் மேயர் பிரியா உள்ளிட்டோர் தற்போது இந்த நிகழ்வில் உடனிருந்தனர். சென்னை தீவுத்திடலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அதிநவீன குளிர்சாதன சொகுசு பேருந்துகளின் சேவையை தொடங்கி வைத்து தற்போது பேருந்தை ஆய்வு செய்தார். அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்தோம். பேருந்தை ஆய்வு செய்த போது போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தற்போது அவர் பேருந்தோடு இருந்து போட்டோ எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தற்போது பேருந்துகள் இயக்கக்கூடிய ஓட்டுநர்கள் உடன் சேர்ந்து தற்போது அவர் புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார். அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்து வருகிறோம். சென்னையில் 34.3 கோடி மதிப்பிலான 20 அதிநவீன குளிர்சாதன சொகுசு பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். சென்னையில் 34.3 கோடி மதிப்பிலான 20 அதிநவீன குளிர்சாதன சொகுசு பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த நிகழ்வில் அமைச்சர் சேகர் பாபு, போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் மற்றும் MP ஆர் ராசா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தற்போது இந்த சேவையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அளித்திருக்கக்கூடிய பேட்டியை தற்போது பார்க்கலாம். நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு மேலாள் அமைச்சர் அண்ணன் ஆர் ராஜா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்று இருக்கின்ற அரசு முதன்மை செயலாளர் மதிப்பிற்குரிய சிறு அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வணக்கத்திற்குரிய சென்னை மேயர் அன்பு சகோதரி பிரியா அவர்களே, நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கின்ற அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தினுடைய மேலாண் இயக்குனர் மோகன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சாமிநாதன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற போக்குவரத்து கழகத்தினுடைய ஊழியர்களே, உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய காலத்தில் கட்டமைக்கப்பட்ட இந்த அரசு போக்குவரத்து கழகம் என்ற மாபெரும் சாம்ராஜ்யம் இன்றைக்கு மீண்டும் நம்முடைய மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வர் அவர்களால் மறுசீரமைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் சீர்குலைந்து போயிருந்த இந்த துறை இன்றைக்கு மீண்டும் புத்துயிர் பெற்றிருக்கின்றது. 11,000 புதிய பேருந்துகளை வாங்குவதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு நிதி வழங்கி கிட்டத்தட்ட 5,000 பேருந்துகள் இன்றைக்கு மக்களுடைய பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. அதே போல் சென்னை மாநகரத்திலே கால மாற்றத்திற்கு ஏற்ப சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு உகந்ததாக மின்சார பேருந்து நம்முடைய மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வருடைய உத்தரவின் பேரில் அறிமுகப்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட 350 புதிய பேருந்துகள் இன்றைக்கு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. அதில் அடுத்த கட்டமாக அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் ஒரு மிக சிறப்பான முன்னெடுப்பாக இந்த மல்டி ஆக்சில் பேருந்தாக இருக்கின்ற நீண்ட பயணங்களுக்கு சோர்வு தராத, அசதி தராத பயணத்தை வழங்கக்கூடிய இந்த வால்வோ பேருந்து இன்றைக்கு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவால் இன்றைக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படுகிறது. அதே போல் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய காலத்தில் துவங்கப்பட்ட அரசு போக்குவரத்து நிறுவனம் என்பது பொன்விழா கண்டிருக்கின்ற ஆண்டு. அந்த பொன்விழா கண்டிருக்கின்ற வேளையில் இதில் பணிபுரிகின்ற 1,05,000 பணியாளர்களுக்கும் அதனை நினைவை போற்றுகின்ற வகையில் பொன்விழா பரிசாக கடிகாரங்கள் வழங்கப்பட இருக்கிறது. இந்த சிறப்புமிகு நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த போக்குவரத்து கழகத்திற்கு மறு உயிர் அளித்திருக்கின்ற மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வர் அவர்களை இந்த பேருந்துகளை துவக்கி வைக்க பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.